Investments in securities market are subject to market risks. Read all the related documents carefully before investing. வணக்கம் ட்ரேடர்ஸ். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நிஃப்டி ஒரு சைட்வேஸ் மூமெண்ட்டை சரிசகமாக கரெக்டாக பண்ணி முடிச்சிட்டாங்க. ஸோ எந்த ஒரு மாற்றமும் இல்லாமல் மார்க்கெட்டானது முடிவடைந்து விட்டது. ஓகேங்களா. ஸோ அவ்வளோதான். என்ன எல்லா நாளும் வந்து பார்த்திங்கன்னா ஓப்பன் பண்ண இடத்துல போய் க்ளோஸ் பண்ணுவாங்க. இன்றைக்கி அதை மட்டும் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. அவ்வளோதான், வேறு எந்த ஒரு சேஞ்சஸும் இல்லை. ஓகேங்களா. ஸோ இன்றைக்கி நம்ம மார்க்கெட்டில் என்ன நடந்ததுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் இதுதான் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்தால் மறக்காமல் ஒரே ஒரு லைக், உங்களுக்கு எதாவது டவுட் இருந்ததுன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆலில் செட் பண்ணி வச்சிட்டிங்கன்னா நம்ம போடக்கூடிய இந்த மாதிரி ஒவ்வொரு வீடியோ நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு இன்ஸ்டண்ட்டாக வந்துக்கிட்டே இருக்கும். ஓகேங்களா. ஸோ வாங்க இன்றைக்கான வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கான மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சைட்வேஸ் மார்க்கெட்டாக அமைஞ்சிருச்சு. மார்னிங் செஷன் மட்டும்தான், அதாவது ஒரு 10:15 வரைக்கும் தான் மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா மொமெண்டம் இருந்துச்சு. அதுக்கடுத்து மொமெண்டம் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் சைட்வேஸாக போயிடுச்சு. மார்க்கெட் எந்த டைரெக்ஷன்லேயும் மூவ் ஆகலை ஃபர்தராக. ஓகேங்களா. ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 130 பாயிண்ட்ஸ் ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா கேப் டவுனில் ஓப்பன் பண்ணியிருந்தாங்க. ஓகேங்களா. ஸோ இந்த ஒரு கேப் டவுன் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆல்ரெடி மார்னிங்கே சொல்லிட்டோம். ஆஸ் பர் கிஃப்ட் நிஃப்டி தான். ஓகேங்களா. ஸோ அதை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா கேப் டவுனில் ஓப்பன் பண்ணியிருந்தாங்க. இன்றைக்கி அந்த கேப்பை ஃபில் பண்ணாங்களா அப்படின்னு பார்க்கும்போது வந்து கிட்டத்தட்ட ஃபில் பண்ணிட்டாங்க. ஓகேங்களா. ஸோ அந்த கேப்பை 90% வந்து பார்த்திங்கன்னா ஃபில் பண்ணிட்டாங்க. ஓகேங்களா. ஸோ இதுக்கப்புறம் அந்த கேப்பை ஃபில் பண்ணதுக்கப்புறம் மார்க்கெட் எந்த பக்கமாச்சும் மூவ் ஆச்சுன்னு பார்த்திங்கன்னா அதுதான் இல்லை. ஓகேங்களா. ஸோ கிட்டத்தட்ட ஒரு 126 புள்ளிகள் மார்னிங் செஷனில் ஓப்பன் பண்ணோடனே என்ட்ரி எடுத்திருந்தவங்களுக்கு மேக்ஸிமம் கரெக்டாக ப்ரெடிக்ட் பண்ணி என்ட்ரி எடுத்திருந்தவங்களுக்கு டார்கெட் ஹிட் ஆகிருக்கலாம். அதுக்கப்புறம் ஃபர்தராக வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு டைரெக்ஷன்லையும் மார்க்கெட் மூவ் ஆகாதனால சைட்வேஸ் மார்க்கெட்டாக போயிடுச்சு. நம்மளோட 1 ஹவர் ஸ்ட்ராட்டஜிலி இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட் எந்த ஒரு இதுவுமே எடுக்காமல் விட்டாங்க. ஓகேங்களா. ஸோ நீங்கள் டெய்லி மார்னிங்கில் ட்ரேட் எடுக்கணும், வந்தோடனே எடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வந்து ஆர்எஸ்ஐ யூஸ் பண்ணி ஓவர் பாட்டில் ஓப்பன் பண்ணுறாங்களா ஓவர் சோல்டில் ஓப்பன் பண்ணுறாங்கிறத பொறுத்து நீங்கள் வந்து ஃபர்தராக எடுக்கலாம். பட் ஆனால் எல்லா நாளும் அது செட் ஆகுமானா கிடையாது. ஓகேங்களா. ஸோ இப்போ இன்கேஸ் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஃப்ரைடே வந்து பார்த்திங்கன்னா ஓவர் சோல்டு தான் ஓப்பனே பண்ணாங்க. பட் ஆனால் அன்றைக்கி ஃபுல்லாக மார்க்கெட் மேலே ஏறல, ஃபுல் அண்ட் ஃபுல் கீழே தான் போயிட்டு இருந்துச்சு. ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரியும் நடக்கும். ஸோ அதனால் நீங்கள் மார்னிங் எடுத்தோடனே வரக்கூடிய ஃபஸ்ட் அட்லீஸ்ட் 9:15 to 9:30 வரைக்கும் ட்ரேட் அவாய்ட் பண்ணிட்டீங்கன்னா மேக்ஸிமம் உங்களுக்கு வந்து ப்ராபபிலிட்டி ஆஃப் சக்ஸஸ் வந்து கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்க முடியும். அவ்வளோதான். ஓகேங்களா. ஸோ ஏன்னா நான் வந்து பார்த்திங்கன்னா 10-15 ஆஃப்டர் தான் வந்து பார்த்திங்கன்னா ட்ரேட் எடுப்பேன். ஸோ அதனால் சொல்கிறேன். ஓகேங்களா. ஸோ இன்றைக்கான மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா வெள்ளிக்கிழமையோட லோ இது செட் பண்ணாங்களோ அதை வந்து பார்த்திங்கன்னா ரெசிஸ்டன்ஸாக எடுத்துக்கிட்டு அங்கேயே தான் நின்றுட்டு இருந்தாங்க. இன்றைக்கி மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா 22,000 பிரேக் பண்ணி கீழே போனாங்க. கீழே போயிட்டு மறுபடியும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு புல் பேக். ஓகேங்களா. ஸோ இன்றைக்கி செட் பண்ண ஒரு லோவுமே, அதாவது ஓப்பன் பண்ண இடமே வந்து நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்த லெவல் தான். அதாவது என்னென்னா வந்து 21,968 லெவல் வந்து பார்த்திங்கன்னா மார்க் பண்ணியிருந்தோம். ஸோ ஆஸ் பர் ப்ரீவியஸ் க்ளோசிங் லோஸ். ஓகேங்களா. பழைய மார்க்கெட், அதாவது பழைய ஹிஸ்ட்ரியை வச்சு நம்ம வந்து பார்த்திங்கன்னா மார்க் பண்ணியிருந்தோம். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா அதைப்படி தான் எடுத்திருக்காங்க. ஸோ அதைப்படியே நான் வந்து பார்த்திங்கன்னா நிஃப்டிக்கான லெவல்ஸ் நாளைக்கு என்னென்னலாம் நடக்கலாம் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கான லெவல்ஸில் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து ரெசிஸ்டன்ஸ் மேக்ஸிமம் மார்க் பண்ண விரும்பலை. ஓகேங்களா. ஸோ ஏன்னா அது நோ யூஸ், ஒன்லி சப்போர்ட் தான். ஒவ்வொரு நாளும் சப்போர்ட்டை வந்து பிரேக் பண்ணிட்டே இருக்காங்க. மேஜர் சப்போர்ட் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து 21,800. ஓகேங்களா. ஸோ 21,800 வந்து பார்த்திங்கன்னா ஒரு க்ரூஷியல் சப்போர்ட்டாக ஆக்ட் ஆகும். அடுத்து 750, 700. ஸோ இந்த ஒரு 3. ஓகேங்களா. ஸோ இதை பிரேக் பண்ணிட்டாங்கன்னா அடுத்து எங்கே போவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து 21,300. ஓகேங்களா. ஸோ அதையும் பிரேக் பண்ணாங்கன்னா 21,000. ஓகேங்களா. மேக்ஸிமம் 21,000 வரைக்கும் பாட்டம் அவுட் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கா அப்படின்னு உங்களுக்கு ஒரு கொஸ்டின் இருந்ததுன்னா அதுக்கான வீடியோ நாளைக்கு வரும். ஓகேங்களா. ஸோ டீட்டெயில்டு அனாலிசிஸ் வீடியோ நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மார்க்கெட் ப்ரெடிக்ஷன் இருக்காது, ஒன்லி டீட்டெயில் அனாலிசிஸ் வீடியோ மட்டும் இருக்கும். நிஃப்டியோடது ஃபியூச்சர் ரிப்போர்ட் இருக்கும். ஆஸ் பர் எல்லா டெக்னிக்கல்ஸும் ஃபண்டமெண்டல்ஸ் எல்லாம் செக் பண்ணி உங்களுக்கு வந்து நாளைக்கு ஒரு ப்ரீ பிளான்டு வீடியோ வரும். ஓகேங்களா. ஸோ நமக்கு வந்து க்ரூஷியல் லோஸ் எல்லாத்தையுமே எடுத்து மார்க் பண்ணிட்டோம். ஓகேங்களா. ஸோ நிஃப்டியில் ஃபார்ம் ஆன க்ரூஷியல் லோஸ் எல்லாத்தையும் எடுத்து மார்க் பண்ணிட்டோம். ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா ஸோ நம்ம சொன்ன மாதிரி வந்து பார்த்திங்கன்னா 21,968 வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி சப்போர்ட் எடுத்துகிட்டு அங்கேருந்து மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா புல் பேக் ஆயிடுச்சு. ஆக்சுவலாக ஓப்பன் பண்ணதே அங்கே தான் ஓப்பன் பண்ணாங்க. ஓகேங்களா. ஸோ அதுக்கப்புறம் இப்போ இன்டர்மீடியட்டில் இந்த நடுவில் 860 to 960 ஏதாவது சப்போர்ட் இருக்கா அப்படின்னு பார்த்தோம்னா வந்து இருங்க செக் பண்ணுவோம். ஓகே. ஸோ இந்த ஒரு இடம் 930 இந்த ஜோன் வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு நிறைய இடத்துல மீட் பண்ணியிருக்கு. ஓகேங்களா. ஸோ அங்கே மார்க்கெட் க்ளோஸ் ஆகிருக்கு. ஸோ அதனால் லோ செட் பண்ணியிருக்கனால நான் இதை எடுத்துக்கிறேன். ஓகேங்களா. ஸோ 21,930. ஓகேங்களா. ஸோ 28. ஓகேங்களா. ஸோ அந்த ஏரியா வந்து பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட்டு ஒரு சப்போர்ட்டாக இருக்கலாம். ஓகேங்களா. ஸோ இதை பொறுத்த வரைக்கும் நிஃப்டி பொறுத்த வரைக்கும் என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா வந்து நாளைக்கான மார்க்கெட். ஓகேங்களா. ஸோ க்ரூஷியல் லெவல்ஸ்னு வந்து பார்த்திங்கன்னா கீழே இருக்கிறது தான். ஓகேங்களா. 21,800 அது வரைக்கும் 750 ஒரு நெக்ஸ்ட் லெவலாக இருக்கலாம். ஓகேங்களா. அதுக்கு அடுத்ததாக. ஓகேங்களா. ஸோ இப்போதைக்கு டெம்பரரி சப்போர்ட்ஸாக 900 அண்ட் தென் 860 இருக்கும். ஓகேங்களா. அது டெம்பரரி சப்போர்ட்ஸாக ஆக்ட் ஆகும். அதாவது 850 and 900. ஸோ இந்த ரெண்டு ஒரு ஓஐ படி இந்த ரெண்டு ஜோன்ஸ். ஓகேங்களா. ஸோ இந்த ரெண்டு லெவல் ஸ்ட்ரைக் ப்ரைஸும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு டெம்பரரி சப்போர்ட்ஸாக ஆக்ட் ஆகும். ஸோ இன்றைக்கி செட் பண்ண லோவாக பிரேக் பண்ணி மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா
ட்ரேட் ஆனாங்கன்னா நம்ம வந்து செல் என்ட்ரி போகலாம். செல் என்ட்ரி மீன்ஸ் கீழே போகலாம். ஓகேங்களா? செல் என்ட்ரி நீங்கள் செல் போகக்கூடாது. நீங்கள் உங்களோட டெசிஷன் ஒன்று எடுத்துக்கோங்க. மேலே போகிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் 22,175க்கு மேலே ட்ரேட் ஆனாங்கன்னா மேலே போகலாம். ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா இப்போதைக்கு இருக்கிற டெம்பரரியான ரெசிஸ்டன்ஸ் அண்ட் சப்போர்ட்ஸ். ஸோ இதை பொறுத்து தான் மார்க்கெட் மூவ் ஆகலாம். இன்கேஸ் இந்த நம்ம கொடுத்துருக்க லைன்ஸ் எல்லாத்தையும் பொறுத்து அதோட சப்போர்ட்குள்ளேயே அங்கேயே ட்ரேட் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது சைட்வேஸ். ஓகேங்களா? ஏன்னா 2 வீக்ஸாக வந்து பார்த்திங்கன்னா சைட்வேஸ் நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கோம். ஒன்லி கேப் டவுன் கேப் அப் இதில் மட்டும் தான் மார்க்கெட் மூவ் ஆகிட்டு இருக்காங்க. ஓகேங்களா? ஸோ பேங்க் நிஃப்டி பொறுத்த மட்டும் நம்ம ஆல்ரெடி கொடுத்துருந்தோம் தான். ஸோ ஓகேங்களா? ஸோ இது எல்லாத்தையும் ரேஸ் பண்ணிடுவோம். ஓகேங்களா? ஸோ ஃப்ரெஷ்ஷாகவே நீ போட்டுருவோமே. ஓகேங்களா? பேங்க் நிஃப்டி பொறுத்த மட்டும் நம்ம ஆல்ரெடி கொடுத்துருந்தோம். என்னென்னா வந்து இந்த மாதிரி கீழே ஒரு பாக்ஸ் வரைஞ்சிருந்தோம். 2 லோவை டச் பண்ணி ஸோ இந்த 2 லோ. ஓகேங்களா? ஸோ இதை பேஸ் பண்ணி வந்து மார்க்கெட் கீழே போகலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தோம். ஸோ இப்போ மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்த வந்து ஸ்வீப் பண்ணிட்டாங்க. அதாவது ஸ்வீப் பண்ணிட்டாங்கன்னா கீழே இருக்கிற லிக்விடிட்டி எல்லாம் எடுத்துட்டாங்க. ஓகேங்களா? அது பெருசாக அவ்வளோ எடுக்கல. கொஞ்சம் ஒரு 2 பாயிண்ட் 3 பாயிண்ட் தான் கீழே போனாங்க. ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் மார்க்கெட் வந்து புல் பேக். ஓகே, நல்ல ஒரு சப்போர்ட் எடுத்துகிட்டு அந்த இடத்துல சப்போர்ட்டாகவே ஆக்ட் ஆகிட்டு 1 ஹவரில் நல்ல ஒரு என்ட்ரி மேலே போயிட்டாங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ மேலே போகிறவங்க மறுபடியும் கீழே வருவாங்கன்னா வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஓகேங்களா? பாப்போம். ஏன்னா நிஃப்டி பாட்டம் அவுட் ஆகிற வரைக்கும் பேங்க் நிஃப்டியும் கன்ஃபார்ம் கீழே விழுன்னு நினைக்கிறேன். ஓகேங்களா? ஸோ பாட்டம் அவுட் எப்போ ஆகும் அப்படிங்கிறத நம்ம நாளைக்கு தெரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ பேங்க் நிஃப்டி பொறுத்த வரைக்கும் க்ரூஷியலான லெவல்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது சப்போர்ட்டை பொறுத்த வரைக்கும் இந்த சப்போர்ட் தான். ஓகேங்களா? அதாவது 47,841 டு 47,900. ஓகேங்களா? ஸோ அந்த ஒரு ரேஞ்ச் வந்து ஒரு க்ரூஷியலான சப்போர்ட்ஸாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ அதுக்கு அடுத்து மார்க்கெட் எங்கே மூவ் ஆகலாம் அப்படின்னா வந்து இப்போ நான் கொடுக்கக்கூடிய லெவல்ஸ் எல்லாத்தையும் பார்த்துக்கோங்க. ஒரு 150 பாயிண்ட் 100 பாயிண்ட் டிஃப்ரென்ஸில் இருக்கும். ஸோ இதை வந்து பிரேக் பண்ணினாங்கன்னா மேலே போகலாம் கீழே போகலாம் தான் சொல்ல போகிறேன். ஓகேங்களா? ஸோ பேஸ்ட் ஆன் ஆர்எஸ்ஐ நீங்கள் வந்து உங்களோட கன்ஃபர்மேஷன் எடுத்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ ஆனால் எல்லா டைம்லையும் ஆர்எஸ்ஐ மட்டும் கன்சிடர் பண்ணாதீங்க. சம்டைம்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அது மொமெண்டம் மட்டும் தான் காட்டுமே ஒழிய அது ஓவர் சோல்லே காமிச்சாலும் அது ஓவர் சோலில் தான் மறுபடியும் ட்ரேட் ஆக வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஓகேங்களா? அடுத்தபடியாக வந்து பார்த்திங்கன்னா இப்போ பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் 200 பிரேக் பண்ணாங்கன்னா மேலே கீழே போகலாம். மேலே போக வந்து பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் க்ரூஷியல் லெவல்ஸ்னு பார்க்கும்போது 715 அடுத்தது 830. ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் பிரேக் பண்ணாங்கன்னா மேலே போகலாம். ஓகேங்களா? ஸோ நம்ம வந்து மெயின் எடுத்துக்க வேண்டியது 48,567. ஸோ இதை வந்து பார்த்திங்கன்னா மேலே பிரேக் பண்ணாங்கன்னா மார்க்கெட் மேலே போகலாம். ஸோ 188. ஓகேங்களா? ஸோ அந்த லெவலில் கீழே பிரேக் பண்ணாங்கன்னா மார்க்கெட் கீழே போகலாம். ஓகேங்களா? ஸோ இதுதான் நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டிக்கான லெவல்ஸ். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்த மறக்காம ஒரு லைக். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி வீடியோஸ் பார்க்க மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ட்ரேடிங் பற்றி கற்றுக்கணும், ஃப்ரெஷ்ஷாக பேசிக் டு அட்வான்ஸ் கற்றுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வந்து அப்படி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்படி நினைக்கக்கூடிய உங்களோட ஃப்ரெண்டுக்கும் நம்ம சேனலை ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். நம்ம 0 காஸ்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா SMC ப்ளஸ் ப்ரைஸ் ஆக்ஷன் கோர்ஸ் ரன் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ அதை நீங்கள் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா ப்ளேலிஸ்ட்டில் போய் செக் பண்ணுங்கள்.